நித்திய ஜீவனை அடைய என்ன செய்ய வேண்டும்? கடவுளின் கற்பனைகளை கைக்கொண்டு வாழ வேண்டும். கடவுளின் கற்பனைகள் எவை? கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினம் என்று இயேசு சொல்லும் போது ஓமையாக சொன்ன வார்த்தை என்ன? ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று சீஷர்கள் கேட்டபோது இயேசு சொன்ன மறுமொழி என்ன? மனுஷரால் கூடாதது தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ற பேதுருவின் கேள்விக்கு இயேசு கிறிஸ்துவின் பதில் என்ன? மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்றார்.